ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கணுன்னா, ஸோ நம்ம இந்த பிரபஞ்ச பயணம், ஸோ நான் அதை வந்து 2 டாப்பிக்கே டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அணுவிலிருந்து பிரபஞ்ச பயணம் வரைன்னு. ஸோ இந்த பிரபஞ்ச பயணத்தில் தான் நம்மளுடைய ராக்கெட் சயின்ஸை பற்றி வரும். ஸோ ஆட்டத்தை பற்றின டீட்டெயில் வேணுன்னா ஸோ இன்னொரு கிளாஸ் நெக்ஸ்ட் வீக்கில் டைம் கிடச்சா ஸோ அதுக்கு ஒரு 2 hours தேவைப்படும். ஸோ அதுக்கு டைம் இருந்தால் பார்ப்போம். ஸோ இந்த பிரபஞ்ச பயணத்தை பற்றி ஸோ இதுக்கு ஒரு 2 கிளாஸ் தேவைப்படும், இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ இதை பற்றி தான் பார்ப்போம். ஸோ எப்படி ராக்கெட்லாம் எப்படி தயாரித்தாங்க, இஸ்ரோ எப்படி வளர்ந்துச்சு, ஸோ இப்போ என்னென்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ ராக்கெட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ சேட்டலைட்லாம் என்ன பண்ணுதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ கிளாஸை நான் பேசிக்கலாம் பார்த்தோம், என்னென்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுது, ஸோ அதில் என்னென்ன சயின்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஸோ வாட் இஸ் தி அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியர்னா என்ன, அதாவது வளிமண்டலம்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ வளிமண்டலங்கிறது என்னென்னா, இந்த பூமியை சுற்றிலும் உள்ள ஒரு காற்று உள்ள மண்டலம் தான் வளிமண்டலம் சொல்லுவோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தோம்னா இங்கே எர்த் இருக்குது. ஸோ அந்த எர்த்தை சுற்றி பார்த்தோம்னா இன்னொரு லேயர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லேயர் தான் என்ன சொல்கிறோம்னா அட்மாஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ இதோட எர்த்தை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒரு லேயர் இருக்குது. ஸோ இதுலேருந்து இதுக்கு இடையில் உள்ள இந்த பகுதி தான் என்ன சொல்லணும்னா அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 100லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது 0லேருந்து ஒரு 100 to 200 கிலோமீட்டர் வரைக்கும் அட்மாஸ்பியர் இருக்குது, அதாவது பூமிக்கு மேலே. ஸோ நாம் வசிக்கிற தரைப்பகுதி இருக்குது. ஸோ தரையிலிருந்து மேலே போக போக ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த அட்மாஸ்பியர் இருக்குது, வளிமண்டலம் சொல்லுவோம். ஸோ இந்த வளிமண்டலம் தான் நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது. ஸோ பூமி மட்டும் அந்த நம்ம இயற்கையாக ஒரு கடவுள் படைத்தாருன்னு வச்சோம்னா ஒரு அருமையான படைப்பு. ஸோ இந்த வளிமண்டலம் இருக்குது. ஸோ இந்த வளிமண்டலம் மட்டும் இல்லைன்னா நாம் இந்த பூமியில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சன்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ரே, ஸோ காமரு, யூவி ரேஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ரேஸ்லாம் என்ன பண்ணுன்னா இந்த வளிமண்டலம் தான் நமக்கு ஃபில்டர் பண்ணி அந்த யூவி ரேஸு காமரா எல்லாம் வந்து நம்ம பூமிக்குள்ளே வராத தடுக்குது. ஸோ இந்த யூவி ரேஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், நமக்கு நிறையா கேன்சர்லாம் வரும். ஸோ எல்லா ரேவும் வந்துச்சுன்னா பூமியோட வெப்பநிலை இன்னும் டெம்பரேச்சர் அதிகமாகிடும். ஸோ அதிகமாகிட்டால் நம்ம பூமியில் வாழ முடியாது. ஸோ இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ 40 டிகிரி, 42 டிகிரி, 45 டிகிரி வரைக்கும் நிறைய இடத்துல டெம்பரேச்சர் போச்சு. ஸோ இந்த டெம்பரேச்சரே நம்மளால் வாழ முடியல, பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ எல்லா கதிரும் பூமியில் உள்ள வந்துச்சுன்னா ஸோ அப்போ என்ன பண்ணோம், இன்னும் எர்த்தோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ அதெல்லாம் அதிகமாக தடுத்துக்கிறது இந்த மாதிரி அட்மாஸ்பியர், காற்று வளிமண்டலம் தான் நமக்கு தடுத்து வைக்குது. ஸோ எதனால் அந்த காற்று வளிமண்டலம் இருக்குன்னா எர்த்தோடைய கிராவிடேஷனல், ஸோ பூமியோட ஈர்ப்பு விசை, அதனால தான் இந்த காற்று வளிமண்டலத்தை இழுத்து பிடிச்சி வச்சுருக்கு. ஸோ 100 கிலோமீட்ரு 150 கிலோமீட்டர் வரைக்கும், அது வரைக்கும் தான் இந்த பூமியோட கிராவிட்டி இருக்கும். ஸோ அந்த கிராவிட்டினால தான் இந்த அட்மாஸ்பியர் நமக்கு இருக்குது. ஒரு வேளை கிராவிட்டி இல்லாத இருந்துச்சுன்னா அட்மாஸ்பியர் இல்லாத இருக்கும். ஸோ இதே மூணோட கிராவிட்டி பார்த்தோன்னா ரொம்ப கம்மி. ஸோ 1.6 மீட்டர்/செகண்ட் தான். ஸோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா நிலாவில் அட்மாஸ்பியரே கிடையாது. ஸோ அங்கே காற்றே கிடையாது. ஸோ அதனால் அங்கே போய் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே நம்ம பூமிக்கு ஒரு வரப்பிரசாதமாக இங்கே ஒரு வளிமண்டலம் இருக்குது. ஸோ வித்தவுட் அட்மாஸ்பியர் நோ லைஃப் இன் எர்த். அட்மாஸ்பியர் இல்லைன்னா பூமியில் யாருமே வாழ முடியாது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகி போயிடும். ஸோ அப்போ இப்போ என்ன இருக்கும், அப்போ காற்றே அடிக்காது. ஸோ காற்றே இல்லைன்னா என்ன பண்ணோம், நமக்கு மழை வராது. ஸோ அப்போ நமக்கு செடி தாவரெலாம் வளராது, மழை வராது. ஸோ ஹீட்லாம் ரொம்ப அதிகமாகி போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும் அட்மாஸ்பியர் இல்லைன்னா. ஸோ அது இல்லாத நம்ம வாழ முடியாது. ஸோ இந்த வளிமண்டலங்கிறது பூமிக்கு மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்த அட்மாஸ்பியர் எப்படி பிரிக்கிறேன்னா, ஸோ பூமியோட ஒட்டி உள்ள பகுதி, ஸோ அதாவது 6லேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளது என்னம்னா ட்ரோபோஸ்பியர்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளது ஸ்ட்ரேட்டோஸ்பியர், 50லேருந்து 85 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளது மீசோஸ்பியர். ஸோ அதுக்கப்புறம் உள்ளது தெர்மோஸ்பியர்னு சொல்கிறோம், 650 கிலோமீட்டர் வரைக்கும். ஸோ தெர்மோஸ்பியருக்கு வெளியில் உள்ளதெல்லாம் எக்ஸோஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் இந்த பிளேட்லாம் பறக்கும். ஸோ ஒரு 10 கிலோமீட்ரு ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த பிளேட் பறக்கும், அதுக்கு மேலாம் உயரம் போகாது. ஸோ
ஸோ ட்ரோபோஸ்பியருக்குள்ளே தான் ஃப்ளைட் நாம் பறக்கிறதெல்லாம். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் என்ன சொல்லுவோம், ஸோ இங்கே வந்து நாம் பலூன் விடுறோம், ஹீலியம் பலூனு. ஸோ பலூன் வழியாக சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தா 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். ஸோ மீசோஸ்பியரில் தான் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, இந்த எரி நட்சத்திரம், வால் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த மீசோஸ்பியர் வரைக்கும் வரும். ஸோ இந்த வளிமண்டலமும் அதை நம்ம பாதுகாத்துக்குது. ஸோ எரிக்கற்கள் வந்து விழுகுது, வால் நட்சத்திரம் வருது, ஸோ ஒரு பாறை வந்து பூமி தாக்க போதெல்லாம் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்தாலும் நம்மளை எதுவும் பாதிக்காத இருக்கிற காரணம்னா அந்த மீசோஸ்பியர் வரைக்கும் வரும். ஸோ மீசோஸ்பியர்லேயே அங்கேயே எரிஞ்சு ஸோ அதோட அப்படியே நின்றும், அது கீழே வராது. ஸோ அதுக்கப்புறம் தெர்மோஸ்பியர் தான் நம்ம ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுறோம். தெர்மோஸ்பியர்லாம் தாண்டி எக்ஸோஸ்பியர் வரைக்கும் தான் நம்ம ராக்கெட்டு எல்லாமே போவோம். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டா நான் சொல்கிறோம், அதுக்கப்புறம் வளிமண்டலம் கிடையாது. எக்ஸோஸ்பியர்லேயே வளிமண்டலம் கிடையாது. எக்ஸோஸ்பியர்னா என்ன, புற வளிமண்டலம் சொல்லுவோம். வளிமண்டலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் உள்ளதான் நம்ம எக்ஸோஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் அதில் ஸ்ட்ராட்டோஸ்பியர் தாண்டி அங்கே அயனோஸ்பியரும் இருக்குது. ஸோ அந்த அயனோஸ்பியரில் நிறைய அயன்லாம் இருக்குது. ஸோ அந்த அயனில் என்ன பண்ணும், அயன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ ஒரு ஆட்டம் புரோட்டானும் எலக்ட்ரானும் ஈக்குவலாக இருந்தால் அதை வந்து ஆட்டம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு புரோட்டான் அதிகமாகவோ அல்லது ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருந்தால் அது பாசிட்டிவ் அயன், நெகட்டிவ் அயன் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அது ஆட்டத்தை பற்றி பார்த்தோம்னா அது அயனை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ அந்த அயனோஸ்பியரும் இங்கே இருக்குது. ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்டு ஸோ இலக்கிய பிரியா கூட போய் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இஸ்ரோவில் ஸோ 2 மந்த் இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. ஸோ அந்த அயனோஸ்பியர்லேருந்து டேட்டா சென்ட் ஆகும்போது பூமியிலேருந்து டேட்டா இங்கேருந்து சேட்டலைட்டுக்கு சென்ட் ஆகுது, திரும்ப சேட்டலைட்லேருந்து பூமிக்கு வருது. அப்போ வரும்போது இந்த அயனோஸ்பியரில் அந்த டேட்டா எவ்வளோ லாஸ் ஆகுது, ஸோ எந்த நேரத்தில் எவ்வளோ ஹீட் அதிகமான என்ன ஆகுது, அயன் சேஞ்ச் ஆனால் என்ன ஆகுங்கிறத நிறைய 2 மந்த்தாக ரிசர்ச் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம அயனோஸ்பியர் சொல்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா, பூமி சுற்றுறத யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆன்சர் பண்ணு பாப். பூமி சுற்றுறத இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் படிச்சிருக்கோம், பூமி சுற்றிக்கிட்டு இருக்குன்ட்டு. சார் சுற்றுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன் நமக்கு தெரியலனா, பஸ்ஸுக்குள்ளே போய் உக்காந்துருக்கோம். ஸோ பஸ்ஸிலேருந்து வெளியில் பார்த்தா தான் பஸ்ஸு போதா இல்லையான்னு தெரியும். அப்போ நம்ம பஸ்ஸு போகிறது தெரியாது. பஸ்ஸிலேருந்து வெளியில் பார்த்தா மரம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, ரோடு ஓடிக்கிட்டு இருக்கு, நாம் அப்படியே தான் உட்காந்துருக்கு நாம் நினைப்போம். ஸோ அதே மாதிரி தான் எர்த்து சுற்றுறதையே நம்மளால் பார்க்க முடியலனா, எர்த்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஸோ எர்த்துக்கு வெளியில் பார்த்தா தான் எது தெரியுது. எர்த்துக்கு வெளியிலிருந்து எர்த்தை பார்த்தா தான் என்ன தெரியும், எர்த்து சுற்றுதா இல்லையான்னு தெரியும். இப்போ பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கீங்களா, பஸ்ஸு போகிறதே தெரியாது. பஸ்ஸுக்கு வெளியிலேருந்து யாராவது பஸ்ஸை பார்த்தாங்கன்னா பஸ்ஸு போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸுக்குள்ளே வரவங்க என்ன சொல்லுவாங்க, சரியா தெரியலனா மரம்லாம் ஓடிக்கிட்டுருக்கு, ரோடெல்லாம் ஓடுது, பஸ்ஸு அங்கேயே தான் நிற்கின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பூமிக்குள் இருக்கோம். ஸோ இப்போ எர்த்து ரொட்டேட் ஆகிறத இப்போ எல்லோரும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தோம்னா பூமிக்கு வெளியிலிருந்து அந்த பூமி சுற்றுறத வீடியோ எடுத்தாங்க. அதாவது வேர்ல்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்த நேற்று அந்த வேர்ல்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமிக்கு மேலேருந்து இந்த பூமி எப்படி சுற்றுதுங்கிறத ஒரு வீடியோ எடுத்தாங்க. ஸோ அதோட சவுண்டையும் வரும், கேளுங்க.
Yes, sir. Yes, sir. ஸோ அடுத்து ஸ்பேஸ்னா என்ன டெஃபினேஷன்? ஸோ ஸ்பேஸ்னு சிம்பிள் டேர்மில் சொல்ல போனோம்னா, ஸோ மினிமம் ஹைட் ஆஃப் விச் ஏ சேட்டலைட் கேன் பீன் ரிமைன் ஆர்பிட் கன்சிடரபிள் டைம் without suffering any friction due to atmosphere. This defined as a space. ஸோ ஸ்பேஸ் விண்வெளின்னு எதை சொல்லுவோம்? அதான் இங்கிலீஷில் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்கே தான் சேட்டலைட் எல்லாம் சுற்றிட்டு இருக்கு. விண்வெளியில் தான் சேட்டலைட் சுற்ற முடியும். அட்மாஸ்பியருக்குள்ளே அங்கே போய் சேட்டலைட் சுற்ற முடியாது. ஏன்னா காற்று இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு கூட பார்த்தோம். ஸோ காற்றே இல்லாத வெட்டி இடத்துல இருந்ததுன்னா ஒரு இறகம் ஒரு பெரிய பாலும் ஒரே ஸ்பீடில் வரதை பார்த்தோம். ஸோ இதுவே காற்று இருந்துச்சுன்னா பால் குயிக்காக வரும், அந்த இறகு மெதுவாக வரும். ஸோ ஏன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எந்த விதமான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுமே இருக்கக்கூடாது அட்மாஸ்பியரில். அதனால் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸே இல்லாத எந்த இடம் இருக்கோ ஸோ அதெல்லாம் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக 100 கிலோமீட்டருக்கு மேலேயே ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் அக்யூரேட்டாக சொல்ல போனால் 200 கிலோமீட்டர். ஸோ 200 கிலோமீட்டருக்கு போயிட்டால் 200 கிலோமீட்டருக்கு மேலே என்டையராக உள்ள எல்லாமே என்ன சொல்லுவோம்? ஸோ அதை வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பேஸுக்கு லிமிட் இருக்கா? ஸோ லிமிட் கிடையாது. 200 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டால் ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போனாலும் எல்லாம் பேசலாம். ஸோ ஸ்கைக்கு என்ன கிடையாது? லிமிட்டே கிடையாது. ஸோ இவ்வளோ தூரம் தான் இருக்க ஸ்கைலாம் கிடையாது. ஸோ இங்கேருந்து இப்போ வரோம், எனக்கு போயிட்டே இருக்கிறோம். அடுத்தது நிலா வருது. ஸோ நிலாவை தாண்டி போனால் ஸோ அடுத்து பிளானட்லாம் வருது. மெர்க்குரி, வீனஸு, மார்ஸ், இந்த மாதிரி. இன்னும் அந்த தூரம் போனோம்னா அதுக்கப்புறம் சன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் போனோம்னா ஸோ மில்கி வே கேலக்ஸி வருது. ஸோ அந்த கேலக்ஸியோட முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறையா கேலக்ஸி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டார் கிளஸ்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போனால் இன்னும் போய்கிட்டே இருக்குது. அது எங்கே முடியுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இன்னும் பல ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். அது போயிட்டே தான் இருக்குது, எண்டே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் உலகமாக இதோட முடியுதானா? அதோட முடிவே இல்லாது. முடிவே இல்லாத தான் வானமே இல்லைன்னு சொல்கிறோம். வானங்கிறது எல்லையே இல்லாத தான் வானம். ஸோ போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்பேஸு லிமிட்டு கிடையாது. ஸோ 200 கிலோமீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் போனாலும் என்டையர் ஏரியா எல்லாமே ஸ்பேஸ் தான். ஸோ விண்வெளின்னு சொல்லுவோம். ஸோ வெற்றிடம்னு சொல்லலாம். ஸோ அங்கே போனால் அந்த இடத்துல ஏரே கிடையாது. ஸோ எந்த ஃப்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ அதனால தான் என்ன இருக்குது, அங்கே சேட்டலைட் அதனோட ஆர்பிட் வந்து ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு. எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லாத ஈஸியாக சுற்றுறது தான் விண்வெளின்னு சொல்கிறோம், ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அடுத்து இந்த ராக்கெட்டை எப்போ ஆரம்பித்தாங்க? ஸோ எப்படி இதற்கான பிளான் போட்டாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஸோ வேர்ல்டு ஃபஸ்ட்டு மிசைல் மேன். ஸோ இவர் என்னென்னா திப்பு சுல்தான்னு சொல்லுவாங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோசியல் சயின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க திப்பு சுல்தான். ஸோ இவர் தான் மொதல் என்ன பண்ணார்னா, ஸோ இந்த மிசைலை கண்டுபிடிச்சார். சொல்லுங்கள். ஹலோ, டவுட்டாக தான் என்னமோ கேட்டீங்களே? சவுண்டு கேட்குதா கிளியரா? எஸ் சார். ஸோ வேர்ல்டு ஃபஸ்ட்டு மிசைல் மேன் யாருன்னா இவர் திப்பு சுல்தானை சொல்லுவோம். ஸோ இவர் தான் மொதல் என்ன பண்ணார்? ஸோ இந்த ராக்கெட்டுக்கு பேசிக் பிரின்சிபலையே இவர் உருவாக்கினவர் இவர் தான். ஸோ ராக்கெட் டெக்னாலஜி ஸோ நம்ம பிரிட்டிஷ் கண்டுபிடிச்சாங்க, யூஎஸ் கண்டுபிடிச்சாங்க, ரஷ்யா கண்டுபிடிச்சாங்கன்னு ஸோ எவ்வளோ இது சொல்லலாம். ஆனால் அந்த திப்பு சுல்தான் தான் என்ன பண்ணார்னா மொதல் ராக்கெட் டெக்னாலஜி அறிமுகப்படுத்தினார். ஸோ அதாவது அந்த போர் நடக்கும்போது ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நெத்தியிலேருந்து ராக்கெட் போகிற மாதிரி இருக்குது. நெத்தியிலேருந்து போகிறது கிடையாது. ஸோ இந்த படமே பார்த்தோன்னா அப்போ வந்து கேமராலாம் கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு டயக்ராமாக வரைஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, நிறைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தோன்னா அந்த குண்டு மாதிரி இருக்கும், அந்த ராக்கெட் மாதிரி. ஸோ இதுக்குள்ளே மிசைல் போட்டு ஸோ இங்கேருந்து லான்ச் பண்ணால் ஸோ அங்கேருந்து போய் எதிரிகளை அழிக்கும். ஸோ அதாவது ஒரு அணுகுண்டு போடுற மாதிரி தான். ஸோ ஒரு மொதல் உருவாக்கி ஸோ அந்த போருக்காக நடத்தினாங்க. ஸோ ராக்கெட்டு மிசைலு ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஸோ அழிவு பாதைக்காக யூஸ் பண்ணோம்னா அதை வந்து மிசைல்னு சொல்கிறோம். அதே ஆக்கப்பூர்வமான ஆராய்ச்சிக்கு அதை யூஸ் பண்ணோம்னா அதை வந்து ராக்கெட்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி டெக்னாலஜி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இவர் மொதல் இந்த மிசைல் டெக்னாலஜி யூஸ் பண்ணார். ஸோ
99லேயே இவர் இந்த மிசைலை உருவாக்கி ஸோ இந்த மாதிரி போரில் நிறையா பண்ணால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிசைல். ஸோ இது மிசைல் தான். ஸோ இந்த சைடு ஃபயர் ஆகும். ஸோ ஃபயர் ஆகிட்டு அது போகும், அங்கே போய் எதிரிங்களை அழிக்கும். ஸோ அடுத்து பார்த்தோன்னா இப்போ திப்பு சுல்தான் அப்துல் கலாம். ஸோ 2 பேரும் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்குன்னா திப்பு சுல்தான் தான் இவர் வந்து ஸோ ஸ்பேஸ் சயின்ஸுக்கு ஒரு அடித்தளம் வரைஞ்சவர். ஸோ ஒரு ராக்கெட் டெக்னாலஜிக்கு ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணலான்னு அடித்தளம் அமைச்சார். ஸோ அப்துல் கலாம் பார்த்தா நம்ம இந்தியாவுக்கு இஸ்ரோவில் இந்த ராக்கெட் டெக்னாலஜியை நிறையா டெவலப் பண்ணார். ஸோ அதில் அப்துல் கலாம் முக்கியமானது. ஸோ அவர் ஆரம்பித்து ஸோ அப்துல் கலாம் முடிய வரைக்கும் ராக்கெட் டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருக்குது. 2 பேர்த்தையும் கம்பேர் பண்ணுறதுக்காக இந்த இமேஜ் போட்டிருக்கோம். ஸோ அவர் ஒரு முஸ்லீம் தான், இவர் ஒரு முஸ்லீம் தான். ஸோ 2 பேரும் இந்த ராக்கெட் டெக்னாலஜியில் அவங்களுடைய அளப்பரிய சாதனை நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அதை குறிக்கு தான் இந்த இமேஜ் போட்டிருக்கோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ இதே மாதிரி தான் ராக்கெட் இருக்குங்க, ஒரு கூரான முனை இருக்கும். ஸோ இதில் எதுவுமே இருக்காது. ஸோ இது போய் ஒன்லே எங்கள் மேலே தாக்கிறதுக்கு மட்டும்தான். இது ஃபுல்லாக எரிபொருள் இருக்கும், ஃபியூவலு. ஸோ இங்கே எரிக்க ஆரம்பித்தா இந்த மாதிரி ஃபயர் ஆகி போயிட்டே இருங்க, நெருப்பு எரியுது தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் நெருப்பு எரியும். ஸோ எவ்வளோ வேகமாக நெருப்பு எரிஞ்சிருந்தாட்ட வருதோ அவ்வளோ வேகமாக இது போகும். ஸோ அங்கே போய் எதிரிங்களை தாக்கி அழிக்கும். ஸோ இது வந்து இதுதான் மிசைலாக யூஸ் பண்ணோம். ஸோ அதே டெக்னாலஜி தான் ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து இந்தியாவோட ராக்கெட் டெக்னாலஜிக்கு வருவோம். ஸோ இந்தியாவோட ராக்கெட் டெக்னாலஜி எடுக்கும்போது விக்ரம் சாராபாய். ஸோ இவர் தான் என்னென்னா ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ விண்வெளியின் தந்தைன்னு விக்ரம் சாராபாய் சொல்லுவோம். ஸோ இவரோட நினைவாக தான் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு திருவனந்தபுரத்தில் கேரளாவில் இருக்குது. எதுக்கு அவர் பேரை வச்சிங்கன்னா அங்கே தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இஸ்ரோங்கிறது இந்திய விண்வெளி ஆய்வு மையம். ஸோ இது எப்படி ஆரம்பித்தாங்கன்னா பார்த்தோம்னா அட்டாமிக் எனர்ஜி கார்பரேஷன் இருந்தது. ஸோ இந்தியாவினுடைய அட்டாமிக் எனர்ஜி. ஸோ அதனோட தலைவர் பார்த்தோன்னா ஹோமி பாபா. ஸோ அதில் ஒரு பிரிவாக தான் அந்த ஸ்பேஸ் சயின்ஸ் இருந்தது. அந்த ஹோமி பாபாவை கீழே தான் இந்த விக்ரம் சாராபாய் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸோ எல்லா நாடுகளும் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச்சில் வளர்கிறத பார்த்ததையும் ஸோ இந்தியாவும் பெரிய லெவலில் வளரணும் ஸோ அப்படின்னு ஸோ ஸ்பேஸ் சயின்ஸு தனி டிபார்ட்மெண்ட்டாக கொண்டு வரணும், அதுவும் பிரைம் மினிஸ்டர் கீழே டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக ஸோ விக்ரம் சாராபாய் தான் இந்த திட்டத்தை வகுத்தார். ஸோ அதுக்கப்புறம் அதை பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் சயின்ஸ் வந்து 1967 வந்து இந்தியாவில் ஸ்பேஸ் சயின்ஸ் ஆரம்பிச்சிது. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஸோ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இந்த ஸ்பேஸ் சயின்ஸில் ஒரு வாரன்னே சொல்லலாம், போட்டி, பயங்கரமான போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா பார்த்தோம்னா இந்த விண்வெளிக்கு ஒரு நாயை, லைக்கான ஒரு நாயை வச்சு அனுப்புனாங்க. ஸோ வந்து ரஷ்யா தான் விண்வெளிக்கு ஒரு உயிரினத்தை அனுப்புனது ரஷ்யா தான். ஸோ அதுக்கப்புறம் நிலாவுக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரஷ்யா அனுப்புனாங்க. ஸோ இதை பார்த்து அமெரிக்கா என்ன பண்ணுறது, ஸோ ரஷ்யா போயிடுச்சுன்னா ஸோ நமக்கான முக்கியத்துவம் குறைன்னு சொல்லி அது வேகமாக பிளான் பண்ணி நிலாவுக்கு ஆளை அனுப்புகிறோன்னு சொல்லி நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் நிலாவில் இறக்கி தரை இறக்குனாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும், படிச்சிருப்போம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு ரஷ்யாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டுட்டு அனுப்புனாங்கன்னா, ஸோ அப்போ வந்து விண்வெளியில் ஒரு சட்டம் என்ன இருந்துச்சுன்னா, அங்கே யார் போய் முதல்ல தரை இறங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இடம் சொந்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஸோ அமெரிக்கா போய் ஒரு இடத்துல போய் கொடி நட்டுட்டாங்கன்னா அந்த இடம் பூரா அமெரிக்காவுக்கு சொந்தம். ஸோ ரஷ்யா போய் ஒரு இடத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த இடம் வந்து ரஷ்யாவுக்கு சொந்தம். ஸோ இந்த மாதிரி பழைய விண்வெளி கொள்கை வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் நிறையா சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ பழைய கொள்கை அதுதான். ஸோ அப்போ இந்தியா போய் அந்த இடத்துல இறங்கிட்டோம்னா அந்த இடம் இந்தியாவுக்கு சொந்தம். ஸோ இந்த மாதிரி ஸோ அப்போ நாளைக்கு நிலாவில் போய் நமக்கு ஒரு இடம் தேவைன்னா ஸோ அங்கே வந்து நான் போய் இறங்கியிருக்கணும், யார் தரை இறங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம், அங்கே போகாதவங்களுக்கு அந்த இடம் சொந்தம் கிடையாது அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ நம்ம நாட்டோட திறமை நிறைய நிறுத்துறதுக்காக ஸோ ரஷ்யாவும் அமெரிக்காவும் பல்வேறு போட்டி போட்டுட்டு ஸோ 1960க்கு முன்னாடியே போய் நீல் ஆம்ஸ்ட்ராங்லாம் போய் அங்கே நிலாவில் தரை இறக்கிட்டாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா 1963 தான் என்ன பண்ணுறோம், ராக்கெட்டே தும்பாவில் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம் என்ன பண்ணுறோம்,
அவனுக்கு போய் அமெரிக்காக்காரன் நிலாவிலே தர இறங்கினதுக்கு அப்புறம் தான் நாம் வந்து இஸ்ரோங்கிறத ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டார். ஸோ இந்த விண்வெளியில் நாம் பல சாதனை பண்ணால் தான் நம்ம நாடு முன்னுக்கு வரும்னு ஒரு திட்டம் போட்டு இந்த விக்ரம் சாராபாய் தான் இஸ்ரோங்கிற ஒரு ஸ்பேஸ் சென்டர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்காக இந்தியா பூரா எல்லா இடமும் சுற்றினார். ஸோ இவர் போகாத இடமே கிடையாது. எந்த இடத்துல போய் அந்த ஸ்பேஸ் சென்டர் ஆரம்பித்தா அது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த திருவனந்தபுரத்தில் தும்பான்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் அந்த இந்தியாவில் அந்த மேக்னெட்டிக் சென்டர் பாயிண்ட் இருக்குன்னு அந்த ஒரு இடத்த பர்டிகுலராக ஒரு இடத்த போய் செலக்ட் பண்ணார். ஸோ அந்த இடம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஸோ அந்த இடம் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு சர்ச் இருந்தது. ஸோ அங்கே நிறையா கிறிஸ்டின்லாம் வாழ்ந்துருந்தாங்க, சர்ச் இருந்தது. அந்த இடம் தான் இதுதான் கரெக்டான இடம், இந்த இடத்துல தான் இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணோம், இங்கேருந்து தான் ராக்கெட் லான்ச் பண்ணோம். ஸோ அப்படின்னு இவர் போய் அங்கே கேட்குறாரு. ஸோ அங்கே இருந்தவங்களாம் அந்த இடத்த விட்டு தர மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல போய் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும்னா அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்க அது விட மாட்டாங்க, அது தெரியும். ஸோ இவரு போய் என்ன பண்ணுறாருன்னா அங்கே பேசுகிறார் எல்லாத்துக்கிட்டையும். ஸோ அந்த சர்ச் இருந்ததுன்னா சர்ச்சுக்கு ஒரு ஃபாதர் இருப்பார். ஸோ அவர் ஃபாதரை கூப்பிட்டு பேச ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு இஸ்ரோ ஆரம்பிக்க போகிறோம், இந்த இடத்துல தான் வரோம், இங்கே இருந்தால் ராக்கெட் லான்ச் பண்ணோம். ஸோ இந்த ராக்கெட் லான்ச் பண்ணால் இதனால் என்னென்ன பயன் வரும், ஸோ விவசாயம் வரும், மீன் வளத்தை அதிகம் பண்ணலாம், வானிலை அறிக்கை வரும், சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் வரும், நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எவ்வளோ பயன் நாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் சேட்டலைட்னால். ஸோ அவ்வளோ இது என்ன சொல்கிறாருன்னா, ஸோ 1965 என்ன பண்ணுறாருன்னா அங்கே போய் இப்போ நம்ம என்னென்ன அனுபவிக்குமோ அத்தனை விஷயத்தையும் அப்போயே சொல்கிறார். அந்த சர்ச்சு ஃபாதர்கிட்ட பேசி ஸோ இந்த இடம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஸோ அவர் ஃபாதரை அங்கே உள்ள மக்களை எல்லாம் கூப்பிட்டு ஸோ ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் போய் விக்ரம் சாராபாய் பேசுகிறார். ஸோ எவ்வளோ பயன் வருது, ஸோ ராக்கெட்னால எவ்வளோ வரும், சேட்டலைட்னால எவ்வளோ பயன் வருது, ஸோ இதனால் நாடே வளரும். ஸோ இப்போ இந்தியா நம்பர் 1 எவ்வளோ விண்வெளியில் சாதனை பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ இதுவும் பண்ணுன்னு ஒரு 50 வருஷத்தில் இந்தியா என்ன பண்ண போகுதுங்கிற ஸோ அத்தனை பிளானையும் அந்த மக்களுக்கிட்டலாம் தெளிவாக விளக்குறாரு விக்ரம் சாராபாய். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஒத்துக்கிறாங்க, சரி எவ்வளோ பெரிய நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமா இருக்குது, ஸோ அதனால் நாங்கள் இந்த இடத்த விட்டு கொடுத்துறோன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு அவங்க ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, அப்போ இதே இடத்த எங்களுக்கு வேற ஒரு இடம் வேணும். ஸோ அந்த இடத்துல ஒரு சர்ச்சு இருக்குது, அங்கே தான் வழிபட்டுக்கிட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி சர்ச்சு நான் உங்களுக்கு வேறு இடத்துல கட்டி கொடுத்துட்றேன், இதே நிலம்லாம் ஒதுக்கி உங்கள் வீடு எல்லாமே தேவையானதெல்லாம் அங்கே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு விக்ரம் சாராபாய் அவரோட சொந்த காசில், ஸோ கவர்மெண்ட்டோட காசு கிடையாது, அவருடைய சொந்த பணத்தில் ஸோ வேற ஒரு இடத்துல சர்ச்சு கட்டி கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்து அங்கே அவங்களெலாம் குடியமர்த்திட்டு ஸோ இந்த இடத்த கவர்மெண்ட்டுக்காக எடுத்து ஸோ விக்ரம் சாராபாய் பேஸ் என்று இந்த இடத்துல ஆரம்பித்தார். ஸோ ஏன்னா இவர் ஒரு வசதியான குடும்பத்தில் தான் பிறந்தார். ஸோ அதனால் இவர்கிட்ட பணம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அரசாங்கத்தை கவர்மெண்ட்டு எதிர்பார்க்கல. ஸோ இவரோட சொந்த காசை பயன்படுத்தி ஸோ அந்த மக்களுக்கெல்லாம் வேற இடம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த விக்ரம் சாராபாய் பேஸ்ன்றங்கிறத இந்தியாவுக்காக இஸ்ரோங்கிறத ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு ஆரம்பிக்கணும். ஸோ எவ்வளோ பிளானை சொல்லி எவ்வளோ திங்க் பண்ணி பிரைம் மினிஸ்டரை பர்மிஷன் வாங்கி ஸோ எல்லாம் இது பண்ணி ஸோ இவ்வளோ இது கொண்டு வந்தார். ஸோ இவர் பார்த்தா 2 பேர்த்த வேலைக்கு அமர்த்தினார். ஸோ போயிட்டு ஸ்பேஸ் சென்டர்லாம் ஆரம்பிச்சுட்டு ஸோ வேலைக்கு அமர்த்தினார். ஸோ இவர் வேலைக்கு அமர்த்துன்னு தான் பார்த்தோம்னா ஸோ 6ஆவதுன்னு ஒருத்தர் சொல்லுவோம், இன்னொருத்தர் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அப்துல் கலாம். ஸோ இவரெல்லாம் தான் இவர் விக்ரம் சாராபாய் அந்த ஸ்பேஸ் சென்டரில் வேலைக்கு சேர்த்துக்கிறார். ஸோ இவர் வந்து இந்த பிரைமரி எஜுகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவரோட ஹையர் ஸ்டடிலாம் எங்கே போய் பண்ணார்னா இங்கிலாந்தில் போய் பண்ணார். ஸோ ஏன்னா பெரிய வசதியான குடும்பம், வெளிநாட்டில் போய் நிறைய படிச்சுட்டு வந்துட்டு ஸோ திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டு ஸோ இந்தியா நாடு வல்லரசு ஆகிறதுக்கு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அப்படின்னு நிறையா ரிசர்ச் பண்ணுறாரு. ஸோ காஸ்மிக் ரேவில் நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூருன்னு இருக்குது. ஸோ ஐஏஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போவும் பார்த்தா ரிசர்ச்சில் ஹை லெவலில் இருக்காங்க பெங்களூரில். ஸோ அங்கே வந்து காஸ்மிக் ரேவில் இவர் வந்து ரிசர்ச் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலாந்து போயிட்டு ஸோ அங்கேயும் ரிசர்ச் நிறையா பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இந்தியாவுக்கு வந்தார். ஸோ இந்தியாவுக்கு வந்துட்டு இவர் என்ன பண்ணார், ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபார்ட்ரி PRLன்னு சொல்லுவோம், அது வந்து அகமதாபாத்தில் ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் என்ன முடிவு பண்ணார்னா ஸோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோங்கிறத இவர் வந்து
ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுதான் தும்பாங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இவரோட விசனரி ஒர்க்கு பூரா இப்போ ஸ்டார்ட் பண்ணல 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா எந்த லெவல் இருக்கணும், 100 வருஷத்துக்கு அப்புறம் எந்த லெவல் இருக்கணும், அந்த அளவுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ பத்மபூஷன் அவார்டு 1966, பத்ம விபூஷன் அவார்டு 1972. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் வழங்குகிற உயரிய விருது. பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன். ஸோ இதெல்லாம் இந்தியாவில் ஒருத்தருக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருது. ஸோ அதில் இந்த 2 விருது, பத்மபூஷனும் பத்ம விபூஷன் 2 அவார்டும் இவர் வாங்கியிருக்கார். இவருடைய சேவையை பாராட்டி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொதல் ஆரம்பித்த இடம் பார்த்தோம்னா, ஸோ 1963 ஸோ தும்பாவில் மொதல் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொதல் லான்ச் பண்ணுறது இது வந்து நம்மளோட ராக்கெட் கிடையாது. ஸோ 1969 தான் இஸ்ரோவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இஸ்ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முன்னோட்டமாக என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த இடத்துல ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்ச்சு தான் நான் சொன்னது. அப்போ 1960 போய் வீட்டை பேசி விளக்கி ஸோ அதை அப்படியே வாங்கிட்டார். ஸோ அவியலோட நினைவாக இது என்ன எதுவுமே மாற்றலை. அப்போ வந்து அது எப்படி விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் எப்படியும் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இப்பவும் போகலாம். விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருக்கு ஐவிலாம் போனோன்னா ஸோ அந்த சர்ச்சை என்ன பண்ணியிருக்காங்கன்னா மியூசியமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஐவி போனோம்னா இதுக்குள்ளே தான் போவோம். ஸோ அங்கே போய் அதோட மியூசியம் இங்கே வீடியோலாம் ப்ளே பண்ணி காட்டுவாங்க. ராக்கெட்டு, சேட்டலைட் மாடலாம் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதெல்லாம் போய் நாம் நேரில் பார்த்து வரலாம். இது என்ன மாடல் எப்படி இருக்கோ ஸோ இதே தான் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எந்த சேஞ்சுமே இப்போ இல்லை. அதை இடிக்கக்கூடாது, எதுவுமே மாற்றக்கூடாதுன்னு அந்த ஒரு பில்டிங்கை அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ இந்த பில்டிங்கில் தான் இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ ராக்கெட் லான்ச் பண்ணாங்க 1963. ஸோ வெளிநாட்டிலேருந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் விண்வெளியில் ஸோ அப்போ இருந்தே நிறையா நட்பு நாடுகள் தான். மொதல் ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு ஸோ 1963 தான் மொதல் இங்கே ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யாவில் வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை லான்ச்சே பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் அறிவிச்சிட்டாங்க மொதல் இந்தியாவில் ராக்கெட் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ரஷ்யாவிலேருந்து வாங்கி எல்லாம் செட் பண்ணி லான்ச் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் போய் நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி கூட எல்லாம் உட்பட அங்கே எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க லான்ச் பண்ணுறதை பார்க்கணுன்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் ரஷ்யாவோட அதிபர் ஸோ இறந்து போயிடுறாரு. ஸோ ரஷ்யாவோட அதிபர் இறந்ததுனால ஸோ ரஷ்யாக்கிட்ட தான் நம்ம ராக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ராக்கெட் லான்ச் பண்ண வேண்டாம்னு அங்கேருந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் விக்ரம் சாராபாய் அதெல்லாம் கேர் பண்ணல. நாம் போட்ட பிளானில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, நான் பிளான் பண்ண மாதிரி ராக்கெட் லான்ச் பண்ணி ஆகணும்னு ஒரே குறிக்கோளோட. ஸோ அந்த பிளானில் மாற்றமே இல்லாத, ஏன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்காங்க, லான்ச் பண்ணோன்னு அவ்வளோ பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஃபெயிலியர் இல்லாத மொதல் அந்த தும்பா ஈக்குவேட்டர் ராக்கெட் லான்ச்சிங் சென்டர்லேருந்து 1963 மொதல் ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அங்கே மொதல் அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறது இந்த இதுதான். ஸோ அது வந்து அந்த ரோகிணி சீரீஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இப்போவும் இன்னும் இந்த ரோகிணி ராக்கெட் வந்து இன்னமும் இப்போவும் லான்ச் பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் பார்த்தோம்னா, அதாவது 2வது வாரம் புதன்கிழமையோ அல்லது 3வது வாரம் புதன்கிழமை அந்த ஹியூமிடிட்டி செக் பண்ணுறதுக்கு, வெதர் ரிப்போர்ட்டு, அதனுடைய எவ்வளோ வெலாசிட்டியில் காற்று அடிக்குது, ஸோ இந்த மாதிரி மேலே கிளைமேட் கண்ட்ரோலை மெஷர் பண்ணுறதுக்காகவும் இப்போவும் ஒவ்வொரு மாதமும் இந்த ரோகிணி ராக்கெட்டு இன்னமும் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ 2வது வாரம் புதன்கிழமையோ 3வது வாரம் புதன்கிழமை நெட்டில் போனால் போட்டிருப்பாங்க. ஸோ போனோம்னா இப்போவும் நாம் அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறது நேரடியாக பார்க்கலாம். ஸோ இந்த ராக்கெட்டுக்கு என்ன பேர்னா சவுண்டிங் ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது லான்ச் பண்ணும்போது நிறையா சவுண்டு வரும். ஸோ இது வந்து அந்த சவுண்டிங் ராக்கெட் எதுனா மற்ற ரிசர்ச்செலாம் போகாது, குறிப்பிட்ட உயரம் தான் போகும். ஸோ அதாவது வெதர் ரிப்போர்ட்டை தான் கண்டுபிடிக்க முடியும். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, இந்த வானிலை அறிக்கை, ஸோ இந்த மாதிரி இதை மெஷர் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணுறது தான் இந்த சவுண்டிங் ராக்கெட்டு. இப்போவும் அந்த தும்பாவில் என்ன கண்டிஷன் இருக்குது மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ராக்கெட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து ராக்கெட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ராக்கெட் ஒர்க் ஆகிறதுக்கு ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நியூட்டன் லா, கெப்லர் லா, சேட்டலைட்டு மூவ் ஆகிறதுக்கு கெப்லர் லா யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரியே கலீலியோட பிரின்சிபல், ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா என்னென்ன இருக்குன்னா, ஸோ எவரி ஆப்ஜெக்ட் proceed in the state of rest or uniform motion, straight line, unless the compulsory change that the state of force impression. ஸோ அதாவது ஒரு புறவசி ஒன்று வந்து தாக்காத வரை
அந்த ஒரு பொருள் ஓய்வு நிலையிலோ அல்லது இயக்க நிலையிலோ தொடர்ந்து அதே நிலையிலே இருக்கும். ஸோ இப்போ ராக்கெட் லான்ச்சிங் சென்டரில் ஒரு ராக்கெட் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நிறுத்தி வச்ச வாக்கில் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ அது புற விஷயம் என்ன, எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் வரணும். ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஃபயர் இருக்காங்க, கவுண்ட் டவுன் வரும். ஸோ கவுண்ட் டவுன் வந்து 48 மணி நேரம் கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க. வந்துட்டு 0ன்னு வரும்போது இங்கே வந்து ஃபயர் ஆன் பண்ணுவாங்க. ஸோ அதாவது 10ன்னு வரும்போது இங்கே ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 0ன்னு வரும்போது அந்த ராக்கெட் மேலே மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல ஃபயர் ஆகும்போது என்ன இருக்குன்னா, வேகமாக நெருப்பு எரியுது. நெருப்பு எரியும் போது வேகமாக இங்கே நெருப்பு ஃபயர் ஆகும். அதே மாதிரி ஏற வேகமாக புகை வேகமாக இங்கே வரும். ஸோ இதுதான் என்ன இருக்குன்னா, இந்த வெயிட்னால கிராவிட்டி இந்த ராக்கெட்டை மேலேருந்து கீழே அழுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு எகெயின்ஸ்டாக என்னென்னா ஒரு த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ த்ரஸ்ட் ஃபோர்ஸ் என்ன, ஆப்போசிட் ஃபோர்ஸு. ஸோ மேலேருந்து கீழே வேகமாக எரியும் போது ஸோ கீழேருந்து மேலே ஒரு த்ரஸ்ட் ஒர்க் ஆகும். அதான் ராக்கெட் த்ரஸ்டர்னே சொல்லுவோம். அந்த த்ரஸ்ட்டை என்ன பண்ணுன்னா, இந்த வெயிட்டை எதிர்த்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த வெயிட்டை எதிர்த்து என்ன பண்ணும், வெயிட்டையும் மீறி மேலே தூக்கும். ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா மேலே போவோம். ஸோ இந்த ட்ரஸ்ட்டு 0 வரைக்கும் ராக்கெட்டு கீழே இருக்கும். எப்போ இந்த ட்ரஸ்ட்டு இந்த வெயிட்டு எகெயின்ஸ்டாக இங்கே கிராவிட்டிங்கிற கிராவிட்டி இருக்குது. ஸோ இந்த கிராவிட்டி வெயிட்லாம் சேர்ந்து இந்த ஃபோர்ஸோட அதிகமான ஃபோர்ஸு ட்ரஸ்ட் வரும்போது ராக்கெட்டு கீழே இருந்து ராக்கெட்டு மேலே போகுது. ஸோ பிஃபோர் ஃபயரிங் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டு, ஸோ ஏர் ஸ்பீடு இஸ் 0. ராக்கெட் ஃபயர் ஆக வரைக்கும் அதனோட ஸ்பீடு வந்து 0 அப்படியே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், என்ஜின் ஃபயர் பண்ணுறோம். ஸோ த்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 0. ஸோ த்ரஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மெதுவாக எரியும். ஸோ மெதுவாக எரியும் போது ட்ரஸ்ட் வந்து 0. ஸோ ஃபயர் அதிகமாகும் போது என்ன இருக்குது, ட்ரஸ்ட் அதிகமாகுது. ஸோ அப்போ வெயிட் டிக்ரீஸ் ஸ்லைட்லி ஃபியூவல் டு ஃபர்ன். ஸோ வேகமாக எரிய இப்போ என்ன பண்ணுது, அது வந்து மேலே போகுது. அப்போ வெயிட் என்ன பண்ணுது, வெயிட்டோட த்ரஸ்ட் அதிகமாகிடுது. ஸோ அதனால் மேலே போகுது. ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணால் ட்ரஸ்ட்டு மைனஸ் வெயிட் இஸ் ஏ பாசிட்டிவ். ஸோ வெயிட்டை விட எப்போ அந்த த்ரஸ்ட் அதிகமாகுதோ ஸோ அப்போ வந்து ராக்கெட்டு மேலே போக ஆரம்பிக்குது. ஸோ ராக்கெட் ஆக்சிலேட்டர் அப்வேர்ட் அண்டு வெலாசிட்டி இன்க்ரீசஸ். ஸோ மேலே போக என்ன இருக்குது, ஆக்சிலேட் அதிகமாகுது. அதிகமாக எரிய அதிகமான ஆக்சிலேட் ஆகுது. ஸோ ஆக்சிலேஷன் அதிகமாக அதனோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம எர்த்தோடைய எஸ்கேப் வெலாசிட்டி ஸோ 30,000 கிலோமீட்டருக்கு மேலே போகணும் ஸ்பீடு. ஸோ அவ்வளோ ஸ்பீடில் அதிகமாகும் போதும் நம்ம எர்த்தை விட்டு ராக்கெட்டு வெளியில் போகுது. ஸோ அந்த ஸ்பீடோட குறைவாக இருந்தால் நம்ம எர்த்தை விண்வெளி வளிமண்டலத்தை வச்சு வெளியில் போக முடியாது. ஸோ அவ்வளோ ஸ்பீடுக்கு நம்ம வந்து நிறையா ஃபயர் பண்ணுறோம். ஸோ ஃபயர் பண்ணுறதுக்கு நிறைய எரிபொருள் தேவைப்படும். ஸோ இதான் ராக்கெட் எப்படி போகுதுங்கிறதுக்கு ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு ஸோ ஒரு சிம்பிள் ராக்கெட். ஸோ இதுக்குள்ளே ஃபியூவல் ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வந்து எரியுது. ஸோ நம்ம தீபாவளிக்கு கூட பட்டாசு விடுறோம். ஸோ அதில் மருந்து ஃபயர் ஆகும்போது நம்மளோட ராக்கெட் அந்த மாதிரி தான் போகுது. ஸோ எவ்வளோ ஃபயர் ஆகுதோ அந்த அளவுக்கு மேலே போகுது. ஸோ இங்கேருந்து மேலே பார்த்தோன்னா இங்கே நிறைய நெருப்பு எரியும். ஸோ நெருப்பு எரியும் போது ஹை வெலாசிட்டியில் இங்கேருந்து ஏர் புகை நிறையா இங்கே வரும் இந்த இடத்துல வேகமாக. ஸோ அவ்வளோ வேகமாக வரும்போது எவ்வளோ வேகமாக மேலேருந்து கீழே வருதோ அவ்வளோ வேகமாக ஸோ கீழேருந்து ராக்கெட் மேலே போவோம். ஸோ இது புரியறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா ஸோ இன்னொரு இது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வீட்டில் ஒரு தண்ணி பைப் எடுத்துங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ வீட்டில் செடிக்கெலாம் தண்ணி விட்றதுக்கு ஒரு தண்ணி ஓஸ் வச்சுருப்பீங்க, ஓஸ் பைப்பு. ஸோ இந்த மாதிரி பச்சை கலரில் ஒரு ஏதாவது ஒரு கலரில் ஓஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா சுற்றி வச்சுருப்பீங்க ஓஸு. ஸோ இந்த மாதிரி ஓஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வீட்டில் செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு பைப்பில் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஓஸ் இருக்கும். ஸோ இந்த ஓஸில் ஒவ்வொரு செடியாக போய் தண்ணி ஊற்றுற விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஓஸ் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல அப்படியே கீழே வச்சிடுறீங்க தரையில். ஸோ இந்த ஓஸில் இப்போ தண்ணி வரல. ஸோ அதை ஒரு பைப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பைப் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த ஓஸ் வழியாக தண்ணி இப்படியே போகும். ஸோ அப்படியே போகும்போது இந்த ஓஸ்லேருந்து தண்ணி இங்கே வெளியில் வரையில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பைப் என்ன ஆகும், யாராவது கவனிச்சிருக்கீங்களா கரெக்டாக? ஸோ ராக்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இந்த பைப்பில் தண்ணி வர்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய வீட்டில் செடிக்கு தண்ணி விட்டுருப்பீங்க, இந்த மாதிரி ஓஸில் பார்த்துருப்பீங்க.
ஸோ தண்ணி வேகமாக வரும்போது இந்த ஓஸ் என்ன ஆகும்? வேறு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். செடிக்கு தண்ணி விட்டுருப்பீங்க, அல்லது வீட்டில் எதுக்காக தண்ணி விடுவீங்க. ஸோ இப்போ ஆடு மாடெலாம் வச்சுருந்தேன்னா அதுக்கு தண்ணி விடுவீங்க, இந்த மாதிரி ஓஸ் வச்சு தண்ணி விட்டுருப்பீங்க. ஸோ தண்ணி திறந்து விடும்போது இந்த ஓஸ் பைப்லேருந்து தண்ணி வெளியில் வரும்போது ஸோ இந்த பைப் என்ன ஆகும்? யாராவது பார்த்தவங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? பின்னாடி போகும் சார் தண்ணி முன்னாடி வரும்போது. தண்ணி முன்னாடி வரும்போது ஓஸ் வந்து பின்னாடி போகும் சார். அந்த டைமில் பைப் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி போகும். ஸோ நம்ம கையில் பிடிச்சிருந்தா பைப் அப்படியே நிற்கும். ஸோ பைப்பை கீழே வச்சுட்டு நம்ம தண்ணி திறந்துட்டோம்னா ஸோ இங்கே வெளியில் தண்ணி வரும்போது இந்த ஓஸ் பைப்பு இவ்வளோ தூரம் வந்துடும். ஸோ இதே ஓஸ் பைப்பில் நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன்? ஸோ இதோட முனியில் என்ன பண்ணுறேன்? தண்ணி ஸ்பீடாக வரணுங்கிறக்காக இது ஒரு அடைச்சிட்றேன். ஸோ ஒரு மூடி வச்சு அடைச்சிட்டு ஒரு மூடியில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தண்ணியை திறந்துட்டோம்னா தண்ணி இன்னும் ஸ்பீடாக வரும், ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ அப்படி ஃபோர்ஸாக அடிக்கும்போது அப்போ அந்த இடத்துல இருக்கிற பைப் என்ன பண்ணோம்? ஸோ ஏற்கனவே கொஞ்சம் தூரம் தான் அந்த இடத்த போயிருக்கும். இந்த மாதிரி இன்னும் ஃபோர்ஸாக அடிச்சுன்னா அப்போ பைப் இன்னும் ரொம்ப தூரம் இந்த சைடு வரும். ஸோ இந்த இடத்துல தண்ணி வேகமாக வந்துச்சுன்னா இந்த இடத்துல பின்னாடி போகிறது வேகமாக போகும். ஸோ அதே சேம் தான். ஸோ அந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஃபியூவலு நெருப்பு எரியுது, இதுலேருந்து ஏர் ப்ரெஷர் வேகமாக வெளியில் வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நாசில் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன ஹோலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கோணமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நாசில் இருக்கும். ஸோ நாசில் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ராக்கெட்டோட சைஸு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஃபயர் ஆகி புகை வெளியில் வர ஏர் வெளியில் வர்றது நாசில் மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது. எதுக்காகனா ஸோ அப்போ தான் இங்கேருந்து ஃபோர்ஸ் வந்து ஹை ஃபோர்ஸில் அந்த ப்ரெஷர் ஏர் வெளியில் வரும். ஸோ அப்போ ஹை ஃபோர்ஸில் வந்துச்சுன்னா அப்போ தான் ஹை ஃபோர்ஸில் மேலே போவோம். ஸோ இந்த நம்ம பைப்பில் சொன்னதாக தான். ஸோ இந்த பைப் அடைச்சிட்டு ஒரு சின்ன ஓட்டோம்னா வேகமாக தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ இப்போ நம்ம கையிலே ஒரு அரை பைப் அடைச்சிட்டு தண்ணி பண்ணால் தண்ணி ஸ்பீடாக அடிக்கும். அப்போ வேகமாக பைப்பு வந்து பின்னாடி தள்ளும். இன்னும் நீங்கள் நிறைய இதில் வீட்டில் மோட்டர் வச்சுருப்போம். ஸோ மோட்டர் வச்சுருக்க தண்ணி வரையில் கூட பார்க்கலாம். ஸோ நிறைய வீட்டில் போர் இருக்கும். ஸோ போரில் தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக தண்ணி வரும். வரும்போது பார்த்தோன்னா பைப்பு வேகமாக அடிக்கும், வேகமாக தூக்கும். ஸோ கிணத்துல மோட்டரில் தண்ணி வரையில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தண்ணி வரும்போது அந்த பைப்பு மேலே தூக்கும், வேகமாக ஃபோர்ஸாக தண்ணி கீழே ஊற்றும் போது பைப்பு மேலே தூக்கும். ஸோ பைப் மேலே தூக்கக்கூடாதுன்னு அதை கம்பியெல்லாம் போட்டு இழுத்து கட்டியிருப்பாங்க. இல்லைன்னா மேலே மணல்லாம் வச்சு மூட்டையை வச்சு அழுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே கிராமத்தில் உள்ள எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வேகமாக வரும்போது அதுக்கு எகென்ஸ்டான ஃபோர்ஸு நியூட்டன் தேர்ட் லா பிரகாரம் இந்த ராக்கெட் இயங்குது. ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் கீழே வருதோ அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸில் இங்கேருந்து ராக்கெட்டு மேலே மூவ் ஆகும். ஸோ அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ராக்கெட். ஸோ ராக்கெட் கேன் லிஃப்ட் ஆஃப் ஃப்ரம் லான்ச் பேட் ஒன்லி வென் எக்ஸ்பெல் கேஸ் அவுட் ஆஃப் தி இன்ஜின். ஸோ எப்படி இந்த ராக்கெட்டு போகுதுன்னா எப்போ லிஃப்ட் ஆஃப் ஆகும் லான்ச் பேட்லேருந்து எடுத்துட்டோம்னா இந்த கேஸு வந்து இதில் என்ஜின்லேருந்து வெளியில் வரணும். ஸோ நம்ம பைக்கு போகிறதும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம பைக்குங்க என்ன வருது? ஸோ எதுக்காக அந்த புகை போகிறதெல்லாம் பின்னாடி வச்சுருக்காங்கன்னா ஸோ அது பின்னாடி புகை போகும்போது நம்ம வண்டிக்கு வந்து முன்னாடி தள்ளும். வண்டியிலோட முன்னாடி புகை போகிற மாதிரி வச்சா வண்டி போகிற ஸ்பீடை தடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம பைக்கெல்லாம் புகை பின்னாடி போகும்போது அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்காக தான் பின்னாடி புகை போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு என்ஜினில் இருந்து கேஸ் வேகமாக வெளியில் வருதோ ஸோ அந்தளவுக்கு என்ன பண்ணோம்? இங்கேருந்து ராஞ்சி பேட்லேருந்து ராக்கெட்டு மேலே போவோம். ஸோ ராக்கெட் புஷஸ் ஆன் தி கேஸ் டர்ன் புஷஸ் இன் தி ராக்கெட். ஸோ இந்த கேஸ் தான் என்ன பண்ணுது? மேலேருந்து கீழ் நோக்கி கேஸ் வேகமாக வருது. எவ்வளோ வேகமாக கேஸ் கீழே வருதோ அதே வேகத்துக்கு கீழேருந்து ராக்கெட்டு மேலே போவோம். ஸோ இது எந்த ஒரு பொருளை வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் கூட எடுத்துக்கிறீங்க. ஸோ எடுத்துக்கிட்டு அதில் வந்து கேஸ் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. ஸோ ஃபுல்லாக வச்சுட்டு கீழே ஒரு ஓட்டை போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கிங்க. ஸோ அதுலேருந்து கேஸ் வேகமாக கீழே வரும். வேகமாக கேஸ் கீழே வந்துச்சுன்னா அந்த வாட்டர் பாட்டில் வேகமாக மேலே போகும். இல்லை இப்படி சைடில் வச்சிங்கன்னா எந்த சைடில் வருதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இது நீங்கள் நிறைய இடத்துல நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ அப்போ ராக்கெட் என்ஜின் ஒர்க் ஆன் பேசிஸ் பிரின்சிபல் ஆஃப் நியூட்டன் தேர்ட் லா. அப்போ இந்த ராக்கெட் எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா நியூட்டன் தேர்ட் லா. மற்றலாம் ஒர்க் ஆகுது. ஸோ முக்கியமாக யூஸ் ஆகுது நியூட்டன் தேர்ட் லா. எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ எந்த ஒரு பொருளில் இருந்து, ஸோ ராக்கெட் மட்டும் கிடையாது, ஸோ எனி ஒரு பொருள், ஸோ ஒரு டைரக்ஷனில் இப்படி ஃபோர்ஸை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேட் போகிறதெல்லாம் கூட இதே கான்செப்ட் தான். ஸோ பிளேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ பிளேட்டில் ஃபேன் மாதிரி இருக்கும். ஸோ பிளேட் இந்த மாதிரி போகுதுன்னா சில ரெக்கை இருக்குங்கிற இந்த கீழே ஃபேன் இருக்கும், இந்த சைடு ஃபேன் இருக்கும். ஸோ இந்த ஃபேனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ எப்படி பிளேட்டு கீழேருந்து மேலே போகணும், இதுவும் சேம் நியூட்டன் தேர்ட் லா தான். ஸோ நியூட்டன் தேர்ட் லா அதே மாதிரி பெர்னோலிஸ் பிரின்சிபலும் இங்கே வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேனு வேகமாக ஓடும். ஃபேனு வேகமாக ஓடும்போது மேலேருந்து காற்று ஏர் வந்து வேகமாக கீழே வரும். ஸோ ஏர் வேகமாக கீழே வரும்போது என்ன பண்ணோம், அப்போ இது வந்து பிளேட் வந்து மேலே போகுது. ஸோ இதில் ஒரு பெர்னாலிஸ் பிரின்சிபலும் அப்ளை பண்ணும். ஸோ இந்த ரெண்டு சைட்லேயும் ஏர் வேகமாக கீழே வந்துச்சுன்னா அப்போ இதனோட நடுவாண்ட ஒரு வேக்கம் உருவாகும். அந்த வேக்கத்தை ஃபில் பண்ணுறதுக்கு ஏர்லாம் நிறைய வரும். அப்போ அதனால என்ன பண்ணிடும், இந்த பிளேட் வந்து அதை ஈஸியாக தூக்கிடும். இந்த சூறாவளி காற்றெல்லாம் பார்த்துருப்பீங்க வீட்டில், இப்படியே சுற்றிக்கிட்டே காற்று வரும். அப்போ ஏன் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வருதுன்னா, அந்த சூறாவளி சுற்றுற இடத்துல சென்டரில் லோ ப்ரெஷர் கிரியேட் ஆயிரும். அந்த லோ ப்ரெஷரை காம்பன்சேட் பண்ண சுற்றிலேருந்து ஏர் வந்து நமக்கு நிறையா வரும். ஸோ அப்படி வரும்போது அங்கே என்ன பண்ணுன்னா, அப்போ வேகமாக வந்து காற்று உள்ளே வரும்போது அங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுது. ஸோ ப்ரெஷர் அதிகமாகும் போது அப்போ என்ன பண்ணிடும், அதை அப்படியே மேலே தூக்கிடும். அப்போ அந்த சூறாவளி வரும்போது அந்த சூறாவளி நடுவாண்ட மாட்டிக்கிட்டா நம்மளை அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஸோ நிறையா வீட்டில் உள்ள பொருள்லாம் தூக்கிட்டு போவோம். ஒரு சில இடத்துல வீட்டுக்குள்ளே போனால் வீட்டில் உள்ள குடிசை வீடு, அட்டை வீடில் அந்த அட்டையை தூக்கிட்டு குடிசையை தூக்கிட்டு போயிடும். ஸோ அப்போ அதுதான் பெர்னாலிஸ் லாவுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ அந்த வந்து அதுவும் நியூட்டன் தேர்ட் லா பிரகாரம் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ வேக்கம் கிரியேட் ஆகி மேலேருந்து காற்று ப்ரெஷருக்கு அதிகமாக கீழே வந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸு மேலே செயல்பட்டு அதை அந்த பொருளை மேலே தூக்கிட்டு போவோம். அப்போ இந்த நியூட்டன் தேர்ட் லா பிரின்சிபல் பிரகாரம் இந்த ராக்கெட் ஒர்க் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்கெட். ஸோ ராக்கெட்டில் எத்தனை வகையான ராக்கெட் இருக்குது? ஸோ கெமிக்கல் ராக்கெட், சாலிட் ராக்கெட், லிக்விட் ராக்கெட் அண்டு ஹைப்ரிட் ராக்கெட். ஸோ இந்த மாதிரி 4 வகையான ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் ராக்கெட்னு என்னென்னா, ஸோ இது எரியிருக்கு ஃபியூயல் வேணும். ஸோ இந்த ஃபியூயலை வச்சு தான் ராக்கெட்டை 4 வகையாக பிரிச்சுருக்கோம். ஸோ எதை வச்சு எரிக்கிறது, இப்போ நம்ம வீட்டில் எதை வச்சு எரிக்கணும்னு சொன்னோம்னா எல்லாத்தையும் நான் போடுறது என்ன, அது விறகை வச்சு எரிக்கலாம். விறகை வச்சு நெருப்பு வச்சு வச்சா விறகு எரியும். இல்லைன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி எரிய வைக்கலாம். ஸோ இல்லைன்னா இப்போ எல்லாத்து வீட்லேயும் கேஸ் இருக்குது. ஸோ கேஸை வச்சு எரிக்கலாம், பெட்ரோலை வச்சு எரிக்கலாம், டீசலை வச்சு எரிக்கலாம். ஸோ இந்த பொருளாக நம்ம எரியருக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய பொருள். ஸோ அந்த மாதிரி ராக்கெட்டுக்கு எரியருக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் 4 வகையாக ராக்கெட்டை பிரிச்சிருக்கோம். ஸோ மோஸ்ட் காமன்லி யூஸ் ராக்கெட் என்ஜின் ஃபார் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ நிறையா ராக்கெட்டு விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணுறது தான் நாம் லான்ச் யூஸ் பண்ணுறோம். கம்யூனிகேஷன் பர்பஸுக்கும் நிறையா யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் மெயின் டைப் ஆஃப் கெமிக்கல் ராக்கெட், இதில் முக்கியமான ராக்கெட் பார்த்தோம்னா கெமிக்கல் ராக்கெட்டு தான் இருக்குது. ஸோ அதாவது சாலிட். ஸோ அது மாதிரி லிக்விட் இருக்குது, ஹைப்ரிட்லாம் இருக்குது. இப்போ இந்த சாலிட் ராக்கெட் என்ன சொல்கிறோம்னா, ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய எரிபொருள், அதாவது தீபாவளிக்கு பட்டாசுலாம் வெடிக்கிறோம். ஸோ பட்டாசு வெடிக்கிறது பார்த்தோன்னா எரிபொருள் இருக்குது. ஸோ அந்த எரிபொருள் வந்து சாலிடாக இருக்குது. ஸோ சாலிடாக இருக்கிறது அதே மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் அங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த கெமிக்கல் வந்து சாலிடாக இருக்கலாம், அப்புறம் லிக்விடாக கூட இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்ததாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த ராக்கெட் எரிபொருளுக்காக கெமிக்கல் யூஸ் பண்ணோம்னா ஸோ அதெல்லாம் என்ன சொல்லணும்னா கெமிக்கல் ராக்கெட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம தீபாவளிக்கு கூட ராக்கெட் விடுறோம். ஸோ அந்த ராக்கெட் பார்த்தோம்னா கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் இந்த மாதிரி போகுது. ஸோ அதே மாதிரி அந்த ராக்கெட்டில் அந்த பட்டாசில் என்ன எரிபொருள் இருக்கோ ஸோ அந்த மாதிரியான எரிபொருள் தான் அதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஹைட்ரஜன், நைட்ரஜன் இந்த மாதிரி எரிபொருளாக நிறைய இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சாலிட் ராக்கெட் யூஸ் பண்ணுறதெல்லாம் கெமிக்கல் ராக்கெட்னு சொல்கிறோம். சாலிடில் கெமிக்கல் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கான எரிபொருளை தயாரிக்கிறதுக்குன்னா இந்தியாவில் பார்த்தோம்னா
நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. மகேந்திரகிரின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் மகேந்திரகிரிங்கிற இடத்துல அங்கே ஒரு இஸ்ரோவோட சென்டர் இருக்குது. ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்க, இதனுடைய இந்த எரிபொருள்லாம் அங்கே தான் தயாரிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து எரிபொருள்லாம் தயாரித்து இங்கே ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மகேந்திரகிரி அங்கே தயாரிக்கிறத எரிபொருள் தயாரிக்கிறது, அதை டெஸ்ட் பண்ணுறது, ஸோ எல்லாமே மகேந்திரகிரியில் தான் நடக்கும். ஸோ இப்போ கூட அடுத்து மனிதனை விண்வெளிக்கு அனுப்புகிற திட்டத்துக்காக அதுக்கான ராக்கெட்டுக்கு எரிபொருள்லாம் தயாரித்து அதெல்லாம் டெஸ்ட்டு பண்ணி எல்லாம் சக்ஸஸ் ஆகிருச்சுன்னு இப்போ கூட லேட்டஸ்ட்டாக போன மாதம் நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்போ கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி அந்த கெமிக்கலை எரிய வைக்கிறதுனால அங்கே மேலேருந்து கீழே வேகமாக நெருப்பு எரிஞ்சு ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா, ஸோ இதெல்லாம் என்ன சொல்லணும்னா ஸோ கெமிக்கல் ராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ இது சாலிடாக இருக்கலாம், அதே மாதிரி கெமிக்கல் ஸோ லிக்யூடாக இருக்கலாம். ஸோ ஹைப்ரிட் என்னன்னா சாலிட் லிக்யூட் ரெண்டும் கலந்தும் இருக்கலாம். ஸோ நாம் விறகு எரிக்கிறோம். ஸோ விறகு எரிக்கிறோம்னா அது வந்து சாலிடு, அல்லது தீப்பெட்டி இருக்குது, தீப்பெட்டி நுனையில் பார்த்தோம்னா கெமிக்கல் இருக்குது. ஸோ அதனால தான் அது எரியுது. ஸோ அதெல்லாம் ஒரு கெமிக்கல் ராக்கெட்டுக்கு உதாரணம். ஸோ லிக்யூட்னா பெட்ரோலில் எரிக்கிறோம், ஸோ மண்ணெண்ணெய் ஊற்றுற எரியுது. ஸோ இந்த மாதிரி லிக்யூட். ஸோ ஹைப்ரிட்டுங்கிறது என்னது, நாம் கேஸ் யூஸ் பண்ணுறோம். கேஸ் சிலிண்டருக்குள்ளே பார்த்தோம்னா லிக்யூடாக இருக்கும். ஸோ வெளியில் வரும்போது கேஸாக வரும், நல்ல சாலிடு லிக்யூடும் கலந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ளது ஹைப்ரிட் ராக்கெட். இந்த மாதிரி கெமிக்கல் ராக்கெட்லேயே சாலிடு இருக்குது, லிக்யூடு இருக்குது, ரெண்டும் கலந்த ஹைப்ரிட் இருக்குது. ஸோ அதில் இப்போ சாலிட் ராக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா த ராக்கெட் யூஸ் ஏ சாலிட் ப்ரொப்ளன். ஸோ இந்த ப்ரொப்ளன் பார்த்தோம்னா சாலிடாக இருக்கணும். ஸோ இந்த சாலிட் ராக்கெட் தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம மகேந்திரகிரியில் இந்த சாலிட் ராக்கெட் தான் தயாரிக்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபுல்லாக ஒருட்டு மருந்து அடைச்சிருவாங்க. ஸோ இதில் சொன்ன பார்த்தா இந்த சாலிட் ராக்கெட் எரியுது அந்த ரெண்டும். ஸோ இதில் பார்த்தா சின்ன நாசில் சின்னதாக இருக்கும். ஸோ இங்கே ஃபயர் பண்ணும்போது வேகமாக எரியும். ஸோ எரியும் போது இந்த பொருளை அப்படியே இந்த சைடு தள்ளும். இந்த சைடு தள்ளுற போது இங்கே வந்து ப்ரெஷர் காய்ச்சி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த ப்ரெஷர் காய்ச்சி என்ன பண்ணும், இதுலேருந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வருது, எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கிடைக்குது, ஸோ அப்படிங்கிறத டெஸ்ட்டு பண்ணுவாங்க. ஸோ சாலிட் ராக்கெட் டெஸ்ட்டு பண்ணுறோம், கீழேருந்து மேலெலாம் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குதுங்கிறத இதுலேருந்து மெஷர் பண்ணிக்காங்க. ஸோ அதை கொண்டு போய் ராக்கெட்டில் வச்சு லான்ச் பண்ணும்போது நமக்கு சேட்டலைட்டோட வெயிட் என்ன, ஸோ எவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு போனோம்னா அந்த ராக்கெட்டுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸு தேவைப்படும், ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் வேணுங்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எரிபொருள் இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எரிபொருள் எரிய வச்சு இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ மகேந்திரகிரியில் செக் பண்ணுறாங்க, ஸ்ரீஹரிகோட்டாவில் இந்த மாதிரி செக் பண்ணக்கூடிய இடமும் இருக்குது. ஸோ அந்த சாலிட் ப்ரொப்பலண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு போகிறோம் சாலிட் ராக்கெட்னு சொல்கிறோம். இது என்ன, கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சைடேஷன் அண்டு ஃபியூவல். ஸோ இந்த ஃபியூவல் புறம் ஆக்சைடேஷன் நடந்து ஸோ அது வழியாக என்ன இருக்கும், அதாவது எரியருக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. ஸோ ஆக்சிஜன் இருந்தால் தான் எரியும். ஸோ அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு கூட நான் வச்சுருக்கேன், இப்போ முடிஞ்சதே நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ ஆக்சிஜன் இருந்ததுனால தான் அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு இது வேகமாக எரியும். ஸோ இஸ் மச் ஈஸியர் டு ஸ்டோர் தி ஹேண்டில் அண்ட் லிக்யூட் ராக்கெட். ஸோ லிக்யூடை ஹேண்டில் பண்ணுறது போகிறது இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ வீட்டில் நம்ம அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு வச்சுருக்கோம்னா அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ஸோ விறகு அள்ளிட்டு வந்து ஸோ வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல போட்டால் அப்படியே கிடக்கும். ஸோ மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, நனையும், அடுத்த நாள் காஞ்சிரும். ஸோ எங்கே வேணாலும் அதை போட்டு வச்சுருக்கலாம். ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுவே மண்ணெண்ணெயோ பெட்ரோலோ வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல போட முடியாது. ஸோ வெளியில் போட்டால் ஆவியாக போயிடும், இல்லைன்னா பாட்டில் உடஞ்சின்னா அந்த யூஸ் பண்ணுற பாத்திரம் உடஞ்சின்னா கீழே வச்சு போயிடும். ஸோ லிக்யூடு ஃபியூலை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே சாலிடு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா இது வந்து கெட்டியாக இருக்குது. ஸோ அதனால் எந்த இடத்துல வேணாலும் வச்சுலாம் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ இன்னமும் சாலிட் ராக்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ அடுத்து வந்து லிக்யூட் ராக்கெட். ஸோ லிக்யூட் ராக்கெட் பார்த்தோம்னா அந்த ராக்கெட் ப்ரொப்பலன் பார்த்தா லிக்யூட் ஃபார்மில் இருக்கும். ஸோ லிக்யூடில் அங்கே என்ன இருக்கும், அதுவும் என்னென்னங்க ஆக்சிஜனால் அது பம்புனால் என்ன பண்ண எரியும் போது ஸோ அந்த லிக்யூடு கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு, அதாவது ஸோ மண்ணெண்ணெய் பெட்ரோலு டீசல்லாம் வச்சு எப்படி எரிக்கிறோமோ ஸோ இதெல்லாம் எரிக்கிற மாதிரி எரித்து அது எப்படி வெளியில் வருதோ ஸோ அந்த மாதிரி லிக்யூடை யூஸ் பண்ணி எரிக்கிறது தான் லிக்யூட் ராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த லிக்யூட் ராக்கெட்டில் பார்த்தோம்னா முக்கியமாக பார்த்தோம்னா நம்பி நாராயணன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சாலிட் ராக்கெட் டெவலப் பண்ணுறது ஸோ எஸ்எல்வி, பிஎஸ்எல்வி,
ஸோ இதெல்லாம் சாலிட் ராக்கெட்னு அதிகமாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக ஒர்க் பண்ணது பார்த்தோன்னா நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் தான் நிறையா ஒர்க் பண்ணார். ஸோ அதே நேரத்தில் நமக்கு லிக்யூட் ராக்கெட்டும் தேவை. ஸோ வெளிநாட்டில் நிறையா லிக்யூட் ராக்கெட் யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்பி நாராயணங்கிறவர் தான் அதை வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தார். ஸோ நான் ஒரு படம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் கிளாஸ் முடிஞ்சது கூட நான் படுத்து உங்களோட லிங்க் கூட அனுப்பிவிட்றேன் பாருங்கள். ஸோ நம்ம மாதவன் நடித்த ராக்கெட்டுங்கிற படம். ஸோ இது நம்பி நாராயணோடைய ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ எவ்வளோ கஷ்டத்துக்கு இடையில் நம்ம நாடு முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஸோ இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போய் ஸோ அவெல்லாம் வந்து கிரியோஜெனிக் இன்ஜினை நமக்கு தரணும்னு சொல்லிவிட்டு கடைசியாக கிரியோஜெனிக் இன்ஜினை தரல. ஸோ இதனால் நம்ம விண்வெளி ஆராய்ச்சியில் பார்த்தா ஒரு 20 வருஷம் பின்தங்கிட்டோம். ஏன்னா முதல்ல தரணும்னு சொல்லி எல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அமெரிக்காக்காரங்க வந்து ரஷ்யாவுக்கு நிறையா ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இந்தியாவுக்கு தராத, ஸோ இந்தியா கொடுத்தனா இந்தியா முன்னேறி போயிடும், நம்மளோட முன்னேறி போயிடுவாங்க, அதனால் நீ தந்தீங்கன்னா நான் பொருளாதார தடையெல்லாம் வச்சுருவேன். ஸோ அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பயங்கர ப்ரெஷர் கொடுத்ததுனால ஸோ ரஷ்யா என்ன ஆயிடுச்சு, தரம்னு சொல்லிவிட்டு கடைசியாக அந்த கிரியோஜெனிக் இன்ஜினை இந்தியாவுக்கு தரல. ஸோ அந்த படத்தெல்லாம் இந்த ஸ்டோரி எல்லாமே வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்பி நாராயணன் என்ன பண்ண, இங்கேருந்து அங்கே போய் அவங்களோட ரஷ்ய மொழியெல்லாம் கற்றுக்கிட்டு ஸோ இங்கேருந்து நிறையா பேரை கூப்பிட்டு போய் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணி ஸோ அந்த டெக்னாலஜிலாம் நிறையா கற்றுக்கிட்டு வந்து ஸோ அந்த டெக்னாலஜி அவங்க சொல்ல மாட்டேனாங்க. ஸோ சொல்லலைனாலும் அங்கே வேலை செய்கிறவங்களோட பேசி ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கற்றுக்கிட்டு எப்படி தயாரிக்கிறாங்க என்னென்னு அந்த டெக்னிக்கெலாம் கற்றுக்கிட்டு வந்துட்டு ஸோ இந்தியாவில் வந்து ஸோ அந்த லிக்விட் இன்ஜின்லாம் அவர் வந்து தயாரித்தார். ஸோ அப்படி தயாரித்தவரால் அவர் மேலே ஒரு கேஸ்லாம் போட்டு பொய் வழக்கு போட்டு ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ கற்றுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு வெளிநாட்டோட சதி என்னான்னு தெரியல, பாகிஸ்தானோட தொடர்புக்குன்னு ஒரு கேஸ் போட்டு ஜெயிலில் தள்ளி ஸோ இந்த ராக்கெட் சயின்ஸு எவ்வளோ நமக்கு பின்தங்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பின்தங்காத இந்தியாவுக்கு எவ்வளோ வளர்த்துருக்கார் நம்பி நாராயணன். ஸோ அதை தான் மாதவன் திரைப்பட நடிகர் தெரியும் மாதவன் எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதவன் தான் அவர் நம்பி நாராயணோட ஸ்டோரி கேட்டு அவரோட ஸ்டோரியை படமாக எடுக்கணும்னு இப்போ படம் எடுத்து ராக்கெட்ரின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அருமையான படம். ஸோ இஸ்ரோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த படம் எல்லோரும் பார்க்க வேண்டியது. பிசிக்ஸ் படிக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்டும் அந்த ராக்கெட்ரி படத்தை பாருங்கள். ஸோ அவர் இந்த லிக்விட் ராக்கெட்டில் தான் அவர் முக்கியமாக அளப்பெரிய பங்கு வகித்தார். ஸோ இதை பில்ட் பண்ணும்போது மோனோ ப்ரொப்பலன் ராக்கெட், அதே மாதிரி பை ப்ரொப்பலன் ராக்கெட்டுன்னு இந்த மாதிரி 2 இது இருக்குது. ஸோ மோனோ ப்ரொப்பலன்கிறது என்ன, ஒரே ஒரு ஃபியூவல் மட்டும் உள்ளது. நான் விஷயம் மண்ணெண்ணெய் இருக்குன்னா மண்ணெண்ணெய் மட்டும் வச்சு எரிக்கிறது, பெட்ரோல் இருக்குன்னா பெட்ரோலை மட்டும் வச்சு எரிக்கிறது, அதே மாதிரி டீசல்னால் டீசல் மட்டும் தனியாக எரிக்கிறது. இந்த மாதிரி ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து மோனோ ப்ரொப்பலன். ஸோ 5 ப்ரொப்பலன்னா 2 மிக்ஸ் பண்ணுறது. ஸோ மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி டீசலையும் பெட்ரோலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஸோ ராக்கெட்டில் மண்ணெண்ணெய் பெட்ரோல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கன்னா லிக்யூட் ஆக்சிஜனை யூஸ் பண்ணாங்க. ஸோ லிக்யூட் ஆக்சிஜன், ஸோ லிக்யூட் நைட்ரஜன், ஸோ இதுதான் ராக்கெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 மிக்சிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எதை வச்சு எரிய விடுறது வந்து ஸோ லிக்யூட் ராக்கெட்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து 3வது வந்து ஹைப்ரிட் ராக்கெட். ஸோ ஹைப்ரிட் ராக்கெட்டுங்கிறது என்ன, 2 மிக்ஸ் பண்ணி எரிக்கிறது. நம்ம வீட்டிலே இப்படி தான் பண்ணுவோம் ஒரு சில டைம். ஸோ விறகெல்லாம் கொண்டாந்து வச்சுருப்போம், மழை வந்துடும், மழையில் நனைஞ்சிடும், திரும்ப தீப்பெட்டி வச்சு எடுத்து பெருத்துனா பேத்தாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த விறகுல கொஞ்சம் மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி விட்டு ஸோ பெருத்தினோம்னா பிடிச்சிக்கும். மண்ணெண்ணெய்லாம் பெட்ரோல் ஊற்றலாம், இல்லை டீசல் ஏதோ ஒன்று. ஸோ ஃபயர் ஆவலிங்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன இருக்குது, அங்கே சாலிட் வந்துருச்சு, லிக்விட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரொப்பலன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ ஒன் சாலிடு அண்ட் இன்னொன்று வந்து கேஸாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ஹைப்ரிட் ராக்கெட். ஸோ ஹைப்ரிட் ராக்கெட்டோட அட்வான்டேஜ் என்னென்னா எக்ஸ்பிட் அட்வான்டேஜ் ஓவர் லிக்விட் அண்டு சாலிட். ஸோ 2 சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால சாலிடோட பயன்கள் என்ன இருக்குது, லிக்விடோட பயன்கள் 2 சேர்த்தும் போது 2னோட பயன்கள் சேர்ந்து நமக்கு கிடைக்குது. ஸோ 2 பேர் ஒருத்தர் நல்லா விளையாடுறதுக்கு வந்து என்ன பண்ணோம், 2 பேரும் தனித்தனியாக இல்லாத 2 பேர் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இன்னும் வேலை நிறைய செய்வாங்க. ஸோ அதனால் 2 அட்வான்டேஜையும் கம்பைன் பண்ணுறதுக்காக 2ஐயும் ஒன்றா சேர்த்துறது தான் ஹைப்ரிட் ராக்கெட். ஸோ இதனோட ஸ்பெசிஃபிக் இம்பல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் இஸ் ஜென்ரலி ஹையர் தென் சாலிட் அண்டு லிக்யூட். ஸோ 2 சாலிட் தனியாக உள்ள ராக்கெட்டும் லிக்விட் தனியாக எடுத்தோம்னா அந்த 2ஓட இதனோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்கும், 2 சேர்ந்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸு இந்த ஹைப்ரிட் ராக்கெட்லேருந்து கிடைக்கும்.
ஸோ அடுத்து வந்து ரோகிணி ராக்கெட். ஸோ இந்த ரோகிணி வகையான ராக்கெட்டு தான் மொத இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. மொத பார்த்தோம்னா 1967. ஸோ அப்போ தான் ரோகிணி 75. ஸோ இந்த ராக்கெட்டை மொத லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1969 ரோகிணி 75. அதுக்கப்புறம் ரோகிணி 100, ரோகிணி 125, 200. ஸோ ரோகிணி 300, ரோகிணி 520. இந்த மாதிரி நம்மள இந்தியாவில் மொத ஸ்டார்ட் பண்ண ராக்கெட் வந்து ரோகிணி சீரீஸில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ராக்கெட் தான் என்ன சொல்லணும்னா சவுண்டிங் ராக்கெட்னு சொல்லுவோம். மொத விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் திருவனந்தபுரத்தில் அந்த ராக்கெட்டை தான் வச்சு நம்ம இந்தியாவோட இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தை தொடங்கினாங்க. ஸோ மொத லான்ச் பண்ண சேட்டலைட் என்ன ஆரியப்பட்டா. ஸோ அது வந்து ஆரியப்பட்டா வந்து இந்தியாவிலேருந்து லான்ச் பண்ணல, அதை போய் அமெரிக்காவில் உள்ள ராக்கெட்டில் அமெரிக்காவில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சேட்டலைட்லாம் பார்த்தோன்னா நம்ம இந்தியாவில் வந்து இந்த ரோகிணி ராக்கெட் வழியாக தான் முதல்ல லான்ச் பண்ணாங்க. ஸோ மொத போனோம்னா ஸோ இந்த மாதிரி தான் சைக்கிளில் ராக்கெட்டை வச்சு கொண்டு போனாங்க. ஸோ ராக்கெட்டோட ஒரு பார்ட்ஸை இந்த மாதிரி சைக்கிள் வச்சு கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஸோ இந்த சைடு கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் ஒருத்தர் வந்து அப்துல் கலாம் இருக்கார். ஸோ இந்த மாதிரி சைக்கிளில் வச்சு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு போகிறாங்க. ஸோ சைக்கிளில் மாட்டு வண்டியெலாம் இதை வச்சு ராக்கெட்டை கொண்டு போயிருக்காங்க. எப்போ 1967, 69 தான் இஸ்ரோலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா வெளிநாடுலாம் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அமெரிக்காவில் போய் ராக்கெட் லான்ச் பண்ணி நிலாவிலே தர இறங்கிட்டாங்க. ஸோ அங்கே தர இறங்கி அதே மாதிரி ரஷ்யாவும் என்ன பண்ணிட்டாங்க, மொத விண்வெளிக்கு ஆள் அனுப்புனது யார், இந்தியாவிலேருந்து ராகேஷ் சர்மாலாம் போயிட்டு வந்திருக்காரு விண்வெளிக்கு. ஸோ மொத விண்வெளிக்கு பயணம் செஞ்சது பார்த்தோன்னா ரஷ்யா ஆள் தான் மொத போனாங்க. ஸோ அவங்க மொத விண்வெளிக்கு பயணம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நிலாவில் நாம் தான் முதல்ல இறங்கணும்னு சொல்லி அமெரிக்கா போய் முதல்ல இறங்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் 1960க்கு முன்னாடியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 1967, 69 தான் நம்ம என்ன பண்ணுறோம், மொத சைக்கிளில் வச்சு தள்ளிட்டு போகிறோம். ராக்கெட்டோட பொருளை மாட்டு வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிறோம். அவனுக்கு போய் நிலாவிலே இறங்கிட்டாங்க. ஸோ வெளிநாடெலாம் பார்த்து நம்மளை சிரித்தாங்க, என்ன மாட்டு வண்டியில் கொண்டு போகிறானுங்க, சைக்கிளில் கொண்டு போகிறாங்கன்னு. ஸோ அந்தளவுக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப வீக்காக தான் இருந்தோம். ஆனால் இப்போ உலகமே பார்த்து வைக்கிற அளவுக்கு நம்ம முன்னுக்கு வந்துருக்கோம். ஸோ இது மொத இந்தியா ஃபஸ்ட்டு சவுண்டிங் ராக்கெட் பார்த்தோம்னா நிக்கல் அப்பாச்சி. ஸோ இதுதான் மொத இந்தியாவில் லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு ராக்கெட்டு. ஸோ நவம்பர் 21, 1963 மொத இந்த ராக்கெட்டு லான்ச் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இந்த இது வழியாக தான் லான்ச் பண்ணாங்க. இந்த இது இன்னும் இருக்குது. ஸோ அந்த ரோகிணி சீரீஸ் ராக்கெட்டில் வச்சு இன்னும் லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க திருவனந்தபுரத்தில். போனாலும் நான் பார்க்கலாம். ஸோ அந்த ரோகிணி ராக்கெட்டு மேலே போகும்போது ஸோ எப்படி போகிறத இந்த படத்தில் பார்த்துருக்கோம். சரி, இது இவ்வளோ பின்தங்கி இருந்த நாம் ஸோ எப்படி வந்து உலகமே வைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து ஸோ உலகமே பாராட்டுது. ஸோ செவ்வாய்க்கு மொத ட்ரிப்லேயே ஃபெயில் ஆகாத ஃபஸ்ட்டு டைமே சக்ஸஸாக சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கோம். எந்த நாடுமே லான்ச் பண்ணல. ஸோ அமெரிக்காவெலாம் 9 தரம் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆச்சு. ரஷ்யாவும் நிறையா தரம் ஃபெயிலியர். ஸோ நிலாவில் போய் நாம் தர இறங்கியிருக்கிறோம். ஸோ 5வது நாடாக நிலாவில் போய் தர இறங்கியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்குது, அதே மாதிரி செவ்வாயில் தர இறங்கியிருக்கோம், நிலாவில் போய் ஆளை தர இறங்கியிருக்கோம், அடுத்து பிளான் போட்டிருக்கோம். ஸோ உலகத்திலேயே வல்லரசு நாடு கூட போட்டி போடுற அளவுக்கு நம்ம இஸ்ரோ வளர்ந்துருக்கோம். ஸோ எப்படி இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்தோம், ஸோ அப்படிங்கிறத என்னென்ன சாதனை பண்ணியிருக்குங்கிற இந்த மாதிரி முக்கியமான விஷயம். ஸோ வேறு என்னென்ன ராக்கெட் மாடலாக இருக்குங்கிறத பற்றி ஸோ நாம் நாளைக்கு பார்க்கலாம்.